ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது தான் வீடியோ போட்டிருக்கேன். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 4 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு கறிவேப்பிலை. இப்போ நம்ம தனியாக ஒரு இதுக்கு வறுத்துக்கலாம். மசாலா பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். நம்ம காரம் எல்லாம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, மிளகாத்தூள், மிளகு எல்லாம் சேர்க்கறதுனால மிளகு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். அது எல்லாமே வறுத்துக்குங்க. வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள், உப்பு, வினிகர்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலைலாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வாசனைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்குங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிங்க. இது நல்லா வதங்கணும். 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா நான் முதலே சொல்லிட்டேன். அப்புறம் சிக்கனை போட்டுக்கோங்க. சிக்கனை போட்டு நல்லா வதக்குங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது இதில். அதிலே அந்த கிரேவியே நல்லா வதங்கணும், அதிலே வேகணும். லாஸ்ட்டாக வேணால் கொஞ்சம் அந்த மசாலா போடும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம். தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. அப்புறமா நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. எக்ஸ்ட்ரா சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. தனி மிளகாத்தூள். தனியாத்தூள் போட்டுக்குங்க 1 ஸ்பூன். தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் சேர்த்தா டேஸ்ட்டு கொடுக்கும். கிரேவியும் நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். அப்புறமா நல்லா வெந்த பிற்பாடு நீங்கள் இந்த மசாலாவை சேர்த்து தண்ணி கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ தண்ணி ஊற்றலை, அதுவே அந்த தண்ணியிலே தான் வெந்துட்டுருக்கு. வெங்காய தக்காளியில் வர தண்ணியிலேயே. வேணும்னா கொஞ்சம் தண்ணி லைட்டாக சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா வெந்த பிற்பாடு கொத்தமல்லி போடுங்க. கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி போடுங்க. அது கொஞ்சம் நல்லா நுணுக்கி போட்டிங்கன்னா வாசனை அதிகமாக இருக்கும் கிரேவியில். பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக்கை போடுங்க. பாய் பாய்.